மெரினா மால், ஓஎம்ஆர் ரோட். இந்த மாலில் என்னென்ன கடை இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. அது இப்போ ஐபிஎல் நடக்குது அப்படின்னால உள்ளே நம்ம என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஒவ்வொரு டீமோட அந்த கேப்டன் கட் அவுட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ஐபிஎல் மேட்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஸ்க்ரீனில் போட்டுட்ருக்காங்க டெய்லி லைவ் ஸ்ட்ரீமில். அது இப்போ சம்மர் சீசன் அப்படின்னால உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டப் எல்லாமே அந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவர் அந்த இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும். எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளான பிளேஸ். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன ஷாப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் வந்து உள்ளே இருக்குது மெரினா மாலில். நீங்கள் நார்மலாக டிக்கெட் புக் பண்ணுறது இங்கேயும் கவுண்டரில் புக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபாஸ்ட் டிக்கெட் நீங்கள் இதுலேயும் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க ஐநாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபுட் ஸ்பா இருக்குல்ல, அந்த மீன் கால் உள்ளே வச்சு நம்ம அந்த மசாஜ் பண்ணுற மாதிரி அது எல்லாமே வச்சுருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதாவது கிஃப்ட் பண்ணணும், கிஃப்ட் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிஸ் இருக்குது. அதே மாதிரி கிராஸ்வேர்ட், இது புக் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க 50% அது இருக்குது. டெக்கத்லான் நம்ம சைக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஷாப் எல்லாமே வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கேம்ஸுங்க, எக்கச்சக்க கேம்ஸு, எல்லா வெரைட்டி ஆஃப் கேம்ஸும் இருக்குது. ஹாரர் ஹவுஸு, அதே மாதிரி இந்த கஃபே பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் கஃபே, அந்த மாதிரி விஆர் கேம்ஸ் எஃபெக்டில் உள்ள அந்த கஃபே அது வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு எக்கச்சக்க பாருங்கள். இது பாருங்களேன், உங்களுக்கு சாண்ட் எல்லாமே கொட்டி வச்சுட்டு அதில் எல்லாமே அவங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டுறாங்க. அது அவங்க உள்ளே போயிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி. இது டைம் ஜோன். அதே மாதிரி நார்மலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட் கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கேம்ஸ் விளாட்ற மாதிரி அதில் நிறையா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா புது கேம்ஸ் இருக்குது. நார்மலாக மற்ற மாலில் இருக்கிறத விட இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த கேம் விளாண்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ரெடீம் பண்ணி கிஃப்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம். டைம் டு பார்ட்டி, அதாவது ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் கூட இங்கே பண்ணிக்கலாம் போல். அதுக்கேற்ற மாதிரி அந்த செட்டப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம அந்த ப்ரைஸ் இங்கே தான் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அது மாதிரி டக் அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளே கேம்ஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா லேசர் மேஸ் கிரிட் கேம் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபைனலாக ஃபுட்டுங்க, சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே சாப்பாடு தாங்க. டெக்கோபெல், பாபிக்யூரு, உங்களுக்கு ஜூனியர் குப்பனா, கேஎஃப்சி, சுக்குபாய் பிரியாணி, என்னென்ன கடை வேணுமோ எல்லாமே இருக்குங்க. வாவ் மாமோ, திக் ஷேக் ஃபேக்ட்ரி, பர்கர் கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வசந்த பவன் உள்ளே இருக்குது, சவுத் இண்டியன் ஸ்பெஷல். அதே மாதிரி தமிழன் பரோட்டா அந்த கடை உள்ளே வச்சுருக்காங்க. ரோல், பேபி ரோல், சவர்மா சாப்பிட்ணுன்னா நீங்கள் அங்கே பண்ணலாம். இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம டர்க்கி ப்ளே விளாடுவோம் இல்லையா, ஐஸ்கிரீம் கொடுத்து அந்த இது வச்சுருக்காங்க. மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா இருக்குது. டோனட், கிறிஸ்பி க்ரீம் டோனட் ஷாப் இருக்குது. ஃபுட்டுக்கு எக்கச்சக்க கடைங்க, மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்பக்ஸ் காஃபி உள்ள. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பேபி கேர் ரூம் இருக்குது. நீங்கள் அதை ஃபீட் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மால் நீங்கள் கண்டிப்பாக போயிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ரீசெண்டாக யார் போயிருந்தீங்க அப்படின்னு.